மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உடலுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி நேரில் அஞ்சலி செலுத்தினார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள இல கணேசனின் உடலுக்கு ஆளுநர் ரவி நேரில் மரியாதை செலுத்தினார். உடல்நலக்குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இல கணேசன் இன்று மாலை காலமானார். மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உடலுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி நேரில் அஞ்சலி செலுத்தினார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். விவரம். வணக்கம். நாகாலாந்தினுடைய ஆளுநரும் பாஜகவின் மூத்த தலைவருமான இல கணேசன் இன்று மாலை 6:30 மணி அளவில் மரணமடைந்தார். நிலையில் கடந்த ஓரிரு வாரங்களாகவே அவர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மாலை சிகிச்சை பலனின்றி அவர் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்ததாக மருத்துவமனையிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில் அவரது உடல் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழகத்தினுடைய ஆளுநர் ஆர்.என். ரவி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய இல கணேசன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். மாலையில் அந்த தேநீர் முடித்துவிட்டு தற்போது இல கணேசனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது வருகை தந்திருக்கின்றார். ஆரம்ப காலகட்டத்தில் அரசு பணியை விடுத்துவிட்டு ஆர்எஸ்எஸில் கட்சி பணியாற்றுவதற்காக பணியை விட்டுவிட்டு தொடர்ந்த அவர் தொடர்ந்து பாஜகவிலும் ஆர்எஸ்எஸிலும் மூத்த பொறுப்புகளில் வகித்து வந்தார். இந்நிலையில் நாகாலாந்தினுடைய ஆளுநராக தற்போது செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரத்தில் அவர் உடல் சிகிச்சைக்காக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த வகையில் இன்று சிகிச்சை பலனின்றி அவர் மாலை 6:30 மணி அளவில் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவரது உடல் சென்னை டி நகரிலுடைய இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பாக அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழக முதல்வரும் அஞ்சலி செலுத்திய நிலையில் தற்போது தமிழகத்தினுடைய ஆளுநர் ஆர்.என். ரவி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய இல கணேசன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.